ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கட்டுப்பாடுகள் தான் அவர்களுக்கு மனித உறுதியை கொடுக்கும். மன உறுதியை வந்து கட்டுப்பாடுகள் தான் கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, அப்புறம் வந்து உடற்பயிற்சி கட்டுப்பாடு, இப்படி வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. எளிமையாக வாழ்வது, நேர்மையாக வாழ்வது, இதெல்லாம் வந்து கட்டுப்பாடு. ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மன உறுதியோடு வாழ்வதற்கு இந்த கட்டுப்பாடுகள் தான் உதவி செய்யும். நீங்கள் மன உறுதி இல்லைன்னா, உணவில் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு மன உறுதி என்பது இருக்காது. மனுஷங்களுக்கு மன உறுதி என்பது எப்படி ஏற்படும் என்றால், இயற்கையான வழியில் மன உறுதியை ஏற்படுத்த வேண்டுமென்றால் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். கட்டுப்பாடுகளை தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதாவது 2 நாள் கடைபிடிச்சிட்டு 3ஆம் நாள் விடுறது, திரும்ப ஆரம்பிக்கிறது, திரும்ப ஒரு 2-3 நாள் கடைபிடிக்கிறது, அப்புறம் விடுறது. இந்த மாதிரி தொடர்ச்சி இல்லாமல் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதால் உங்களுக்கு மன உறுதி ஏற்படாது. அந்த அளவுக்கு மன உறுதி ஏற்படாது. தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து கடைபிடிக்கணும். அப்போ தான் அந்த மன உறுதி என்பது அதிகமாகிட்டே போகும். அதனால் மன உறுதி என்பது ஒரு மன அழுத்தம், ஒரு அழுத்தத்தில் தான் மன உறுதி என்பதே வரும். அதனால் உணவு கட்டுப்பாடு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம என்ன உணவு கட்டுப்பாடில் என்ன கட்டுப்பாடு? தானியங்களை சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. காய்கறி, பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள் இதான் சாப்பிட்ணும். தேன் சாப்பிட்ணும். இதுதான் மனித உணவு. மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும். அப்போ எத்தனை நாளைக்கு நீ தொடர்ந்து சாப்பிட்றியோ அத்தனை நாளைக்கு உன்னுடைய மன உறுதி கூடிக்கிட்டே போகும். இப்போ 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு நாள் சாப்பிட்றீங்க, இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் தான் மன உறுதி இருக்கும். 2 நாள் தொடர்ச்சியாக நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்படி 10 நாள் தொடர்ச்சியாக விடாமல் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்றீங்க. வேறு உணவுகளை சாப்பிடலாம், மாமிசம் எதையும் சாப்பிடல. நீங்கள் 10 நாளாக நீங்கள் மாமிசம் எதுவுமே சாப்பிடல அப்படின்னா உங்களுக்கு அந்த இயற்கையான மன உறுதி அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். 10 நாள், 20 நாள்னால் இன்னும் அதிகமாக இருக்கும். இன்னும் 30 நாள்னால் இன்னும் பல மடங்கு அதிகமாகிட்டே இருக்கும். 40 நாள், ஒரு வருஷமாக நீங்கள் வந்து மாமிசமே சாப்பிடல, தானிய உணவுகளே சாப்பிடல, வெறும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பருப்புகள், கடலைகள், இந்த மாதிரியான மனித உணவுகளை மட்டுமே ஒரு வருஷமாக சாப்பிட்றீங்கன்னா உங்கள் மன உறுதி அபாரமாக இருக்கும். விடாமல் இப்போ டீ குடிக்கக்கூடாதுன்னா, டீ குடிக்காமல் இருக்க உங்களுக்கு மன உறுதி அதிகமாகிட்டே இருக்கும். டீ குடிக்கிறது உங்கள் மன உறுதியை குலைக்கும், உங்கள் மன உறுதியை வந்து இல்லாமல் செய்யும். அப்போ டீ, காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எத்தனை நாளைக்கு குடிக்காமல் இருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு உங்கள் மன உறுதி அதிகமாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்கும். எத்தனை நாள் கடைபிடிக்கிறீங்களோ அதன் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகிட்டே இருக்கும். 10 நாள்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 10% மன உறுதி அந்த மாதிரி அதிகமாகிட்டே இருக்கும். அப்புறம் 11 நாள், 12 நாள், அப்படியே சதவீதம் கூடிக்கிட்டே இருக்கும். மன உறுதி அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு வருஷமாக நீங்கள் டீ காஃபியே குடிக்கல அப்படின்னா உங்களுடைய மன உறுதி அபாரமான நிலையில் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் மன உறுதி என்பது என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி உருவாக்குறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த மன உறுதி எப்படி இல்லாமல் போகுது, மன உறுதி எப்படி அது குறைந்து போகிறது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மன உறுதி என்பது இயற்கையிலே வரும் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடாது. மன உறுதி எல்லாத்துக்குமே பொதுவானது. அதை எப்படி உருவாக்க வேண்டும், அது எப்படி உருவாகிறது, எப்படி அதை அதிகப்படுத்துவது, எப்படி அது குறைந்து போகிறது என்பதை தெரிந்து கொண்டோமையானால் கட்டுப்பாடுகளை யாரும் விடாமல் கடைபிடிப்பாங்க. கட்டுப்பாடுகளை அப்போ தான் கடைபிடிப்பாங்க. கட்டுப்பாடுகள் தான் உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கும், மன உறுதியை உருவாக்கும். அப்புறம் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை விடாமல் கடைபிடிக்கும் போது அந்த மன உறுதி என்பது அதிகமாகி கொண்டே செல்லும். பல மடங்கு மன உறுதி அதிகமாகிட்டே இருக்கும், உறுதியாகிட்டே இருக்கும். தொடர்ந்து விடாமல் கடைபிடிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 7-8 வகையான கட்டுப்பாடுகள் இருக்குது. உணவு கட்டுப்பாடு இருக்குது, உடற்பயிற்சி கட்டுப்பாடு இருக்குது, தினமும் உடற்பயிற்சி செய்யணும், தினமும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். அப்புறம் வந்து பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பொழுதுபோக்கணும். ஆடல், பாடல் எல்லாமே தினசரி வாழ்க்கையில் கடினமான வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சாயந்தரம் தான் வந்து பொழுதுபோக்குகிற வேலைகளில் ஈடுபடணும். ஆடல், பாடல், சினிமா பார்க்குறது, டிவி பார்க்குறது, இது எல்லாமே. அது மாதிரி பொழுதுபோக்குதல் கட்டுப்பாடாக பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடு. கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக இருக்கணும். அது வந்து ரொம்ப மிகப்பெரிய கட்டுப்பாடு. உண்மையாக இருப்பது மிகப்பெரிய நீங்கள் வந்து உண்மையாக இல்லைன்னா உங்கள் மனசில் உறுதி என்பது குறைஞ்சிக்கிட்டே போகும். உறுதி என்பது இல்லாமலே போயிடும். அப்புறம் வந்து பண விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். லஞ்சம் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும், ஊழல்லாம் பண்ணக்கூடாது, கமிஷன் அடிக்கக்கூடாது. இது மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அது மாதிரி வந்து தூங்குவதில் கட்டுப்பாடு. சீக்கிரமாக தூங்கிடணும். நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு அதிகாலையிலே சீக்கிரமாக விழித்து கொள்ள வேண்டும். 4-5 மணிக்கெல்லாம் விழித்து கொள்ள வேண்டும். 3 மணி கூட விழிக்கலாம். அப்போ நீங்கள் சீக்கிரமாக முதல் நாள் சீக்கிரமாக தூங்கிடணும். உடம்புக்கு தேவையான தூக்கத்தையும் உங்கள் உடம்புக்கு கொடுக்கணும். தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு உழைக்கக்கூடாது.
அந்த மாதிரி அது வந்து தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு. ரொம்ப நேரம் வரைக்கும் முழிச்சிருக்கிறதும் ஒன்று தான். அதேமாரி காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறாங்க பாருங்கள். நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் முழிச்சிருக்கிறவங்க காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க. அப்போது அவங்களுக்கு தான் இந்த மாதிரி தூங்குவதில் உள்ள ஒரு கட்டுப்பாடு என்பது தேவையாக இருக்கிறது. அப்புறம் உறவு முறைகளில் நல்ல நண்பர்கள், லட்சியவாதிகளோடு பழக வேண்டும். லட்சியம் எதுவும் இல்லாதவங்களோட பழகுனீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுடைய மன உறுதி குறைஞ்சிட்டே வரும். உங்கள்கிட்ட இருக்கிற லட்சியமும் உங்களுக்கும் லட்சியம் இல்லாமல் போய்விடும். தொடர்ந்து லட்சியவாதியாக இருக்க முடியாமல் போய்விடும். அதனால உறவு முறைகளில் ஒரு கட்டுப்பாடு இது என்பது தேவை. அது மாதிரி கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்குது, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கிறது, இதுவும் தேவை. உடற்பயிற்சி தினமும் செய்யணும். உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும். அப்புறமா வந்து எளிமையாக வாழ வேண்டும். ஆடம்பரமாக என்றைக்குமே வாழக்கூடாது. ஆடம்பரமான வாழ்க்கை நம்ம மன உறுதியை குறைக்கும், சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தும். ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்தீங்கன்னா நடக்கிறதுக்கே சோம்பேறித்தனப்படுவீங்க. அதனால் வந்து ஒரு எளிமையாக வாழணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். இதுதான் எளிமையான வாழ்க்கையோட தத்துவம். என்னென்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அடுத்தவங்ககிட்ட வந்து உங்கள் வேலையை கொடுக்காதீங்க. உணவு சமைக்கிறது, துணி துவைக்கிறது, உங்கள் இருப்பிடத்தை தூய்மை செய்கிறது நீங்களே பண்ணணும். இதுதான் எளிமையான வாழ்க்கையின் கட்டுப்பாடு. இவ்வாறாக இந்த 8 கட்டுப்பாடுகளையும் கடைபிடிச்சிங்கன்னா மன உறுதி அதிகமாகிட்டே போகும். இந்த 8 கட்டுப்பாட்டில் எதை நீங்கள் விட்டாலும் சரி, அல்லது இந்த 8 கட்டுப்பாடுகளையுமே கடைபிடிக்கல நான் அப்படின்னா சொல்லி உங்கள் மன உறுதி குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் ரொம்ப பலவீனமானவராக ஆகிடுவீங்க. ரொம்ப பலவீனமானவர்களை தான் நோய்கள் தாக்கும். யாருக்கு நோய் வரும் அப்படின்னா ரொம்பவும் பலவீனமானவர்களை தான் நோய் வந்து தாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி அவங்க மனசில் உறுதி இருக்காது, உடம்புலையும் உறுதி இருக்காது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது தான் உடம்பு உறுதியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த உறுதி குறையும் போது பலவீனமானவர்களாக ஆகும்போது அந்த நோய்கள் வந்து அவர்களை தாக்கும். அதனால் நோயாளிகள் யாருன்னா ரொம்ப பலவீனமானவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், மன உறுதி என்பது இல்லாதவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு உடம்புல நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் அவங்க மன உறுதி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நான் சொன்ன இந்த 8 கட்டுப்பாடுகளையும் கடைபிடித்தால் மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 8 கட்டுப்பாடுகளையும் கடைபிடித்தால் உடம்புல நோய்கள் வராமல் பார்த்து கொள்ளலாம். மன உறுதியையும் அதிகமாக்கி கொண்டே செல்லலாம். மன உறுதி என்பது எப்படி உருவாகிறது, அதை எப்படி உருவாக்க முடியும், எப்படி அதிகப்படுத்த முடியும், அது எப்படியெல்லாம் குறைந்து போகிறது என்பதை தெரிந்து கொண்டால் நாம் உணர்ந்து கொண்டால் மன உறுதியை அதிகப்படுத்துவதற்கான அந்த போட்டி என்பது இந்த மனுஷங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஏற்படும். எல்லாருமே மன உறுதியை அதிகப்படுத்துவதற்கான போட்டியில் ஈடுபடுவாங்க. அந்த வகையில் வந்து மன உறுதியை அதிகப்படுத்துகிறவர்கள் தான் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான போட்டி என்பது மன உறுதியை அதிகப்படுத்துவதற்கான போட்டியில் மக்கள் போட்டி போட்டு இந்த 8 வித கட்டுப்பாடுகளையும் போட்டி போட்டு கடைபிடிப்பார்கள். அதன் மூலம் வந்து இந்த மனித வாழ்க்கை ரொம்ப கட்டுப்பாடும் ஒழுக்கமும் நிறைந்ததாக மாறும்.